தஞ்சை மாணவி லாவண்யா மரண விவகாரத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தஞ்சை மைக்கேல்பட்டியில் எந்தவொரு மதமாற்றமும் நடைபெறவில்லை என சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாகவும், இதுகுறித்து போராட்டம் நடத்திய அண்ணாமலை மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அந்த மைக்கேல்பட்டி பிரச்சனையில் கண்டிப்பாக ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்த திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக பொதுமக்கள், தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், சிறுபான்மையினர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது இல்லாமல் அங்கே ஒரு சிஸ்டர் கைது செய்யப்பட்டார்கள். இது சம்பந்தமாக அவர் தேவையில்லாமல் 30 நாட்களுக்கு மேலே ஒரு அப்பாவி ஒருத்தர் சிறையில் இருந்திருக்கிறார். அவரிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அவதூறை அவர் செய்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் தமிழக மக்களிடமும் சிறுபான்மை மக்களிடமும் அந்த ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு சகோதரிடமும் கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.